Hello guys, welcome back to DS Anime. நான் தான் ஹோஸ்ட் பேசுறேன். ஹாய் சலோ. இந்த வீடியோல Boruto 2 Blue Vortex manga பேடனோட பார்ட் 27 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்டு வீடியோ பார்க்கலனா மேல் ஐகான்லயும் கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல வீடியோக்கு ஒரு லைக் தட்டிடுங்க. அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு தட்டி தெறிக்கி விடுங்க. அதே சமயத்துல வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டா கொண்டு போக ட்ரை பண்றேன். சார் ரைட் கைஸ், வாழ பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே, போன சாப்டரோட கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிஃபேங்கரோட முடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த கிளிஃபேங்கர்லேருந்து தான் இப்போ இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சரடா அண்ட் சுமுரை ரெண்டு பேருமே அந்த டெய்மனோட இரும்பு புடியிலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நம்ம டெய்மன் சரடா அண்ட் சுமுரையை லூஸ் பண்ணிடுறான். அதாவது இவங்க ரெண்டு பேர்த்தையுமே அந்த இரும்பு புடியிலேருந்து விட்டுறான். இதை பார்த்து நம்ம சரடா அண்ட் சுமுரை ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம டெய்மன் சரடா அண்ட் சுமுரை கிட்ட இப்போ புரியுதா, நான் நினச்சா அவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்போ வேணாலும் எந்த நிமிஷம் வேணாலும் இன்ஸ்டன்ட்டாக போட்டு தள்ள முடியும். ஈவன் நீங்கள் செத்துட்டீங்கன்றதை ரியலைஸ் பண்றதுக்குள்ளேயே பெயின்லெஸ்ஸா செத்துருப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்ம டீமன் சரடா அண்ட் எய்டாவா அப்படியே ரொம்ப கூல் ஹார்ட்டடோட மிரட்டுறான். அப்போ சரடா எய்டா கிட்ட நீ எங்களை கொல்ல மாட்டேல அப்படின்ற மாதிரி கேட்க, இதை கேட்ட எய்டா நான் என்னதான் யோசிச்சு பார்த்தாலும் இது அன்நேச்சுரலா இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் மட்டும் எப்படி என்னோட சார்மிங் பவர்ஸ்ல அஃபெக்ட் ஆகாம இருக்கீங்க? ஈவன் பொருட்டோ அண்ட் கவாக்கி எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ரெண்டு பேருமே ஒரு ஓட்சுசுக்கின்றனால அவங்க ரெண்டு பேத்துக்குமே இந்த சார்மிங் பவர்ஸ்ன்றது அஃபெக்ட் ஆகாது. ஆனா நீங்க ரெண்டு பேரும் என்னதான் ஒரு ஓட்சுசுக்கி இல்லைனாலும் உங்க மேல ஆம்னிபோட்டஸ்ன்றது வேலை செய்யல. ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் உங்களோட மனசை பொருட்டோ கிட்ட பறி கொடுத்தனால என்னோட சார்மிங் பவர்ஸ்ன்றது உங்க மேல வேலை செய்ய மாட்டேங்குதா அப்படின்ற மாதிரி பார்த்தா கூட வில்லேஜ்ல உங்களை மாதிரி ஏகப்பட்ட பொண்ணுங்க அவங்களோட மனசை நிறைய பசங்க கிட்ட பறி கொடுத்துருப்பாங்க. ஆனா அவங்க யாருமே என்னோட சார்மிங் பவர்ஸ்ல இருந்து தப்பிச்ச மாதிரி தெரியல. பட் நீங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் ஆம்னிபோட்டன்ஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா அன்அஃபெக்டடா இருக்கீங்க. ஆனா இது நல்லா யோசிச்சு பார்த்தா நீங்க ரெண்டு பேரும் என்னோட சார்மிங் பவர்ஸ்ல அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்குரிய காரணம் நானா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் தான் உங்க ரெண்டு பேத்தையும் என் சார்மிங் பவர்ஸ்ல அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு உங்க ரெண்டு பேத்தையும் எக்ஸ்க்ளூட் பண்ணி வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த விஷயத்தை என்னோட கான்சியஸ்னஸோட பண்ணல. ஆனா இதுதான் நடந்திருக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. அதாவது என்னோட டீப் டவுன் டிசையர்ஸ், அதாவது என்னோட ஆழமான ஆசைகள் எல்லாத்தையுமே ஆம்னிபோட்டன்ஸ் ரியாலிட்டியா மாத்திரும் இல்லையா? சோ அதனாலதான் நீங்க ரெண்டு பேரும் என்னோட சார்மிங் பவரால அஃபெக்ட் ஆகாம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம எய்டா சரடா அண்ட் சுமுரை கிட்ட சொல்றா. இதை கேட்ட சுமுரை எய்டா கிட்ட ஏன் அப்படி பண்ணணும், எதுக்காண்டி உன்னோட ஆம்னிபோட்டன்ஸ் பவர்ஸ் எங்க ரெண்டு பேத்தையும் உன்னோட சார்மிங் பவர்ஸ்ல இருந்து அன்அஃபெக்டடா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சுமுரை எய்டா கிட்ட கேட்கறா. அப்ப எய்டா சுமுரை கிட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி சரடா என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா, அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல சரடா அப்படின்ற மாதிரி எய்டா கேட்கும்போது பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. பிளாஷ்பேக்ல நம்ம சரடா எய்டா கிட்ட நம்ம 3 பேரும் ஜஸ்ட் நார்மல் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சரடா எய்டா கிட்ட சொல்லியிருப்பா. அப்படியே கட் பண்ணி ரியாலிட்டிக்கு வராங்க. இங்க நம்ம எய்டா சரடா சுமுரை கிட்ட அந்த சமயத்துல சரடா இப்படி சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பிகாஸ் உங்க ரெண்டு பேத்தையும் மீட் பண்றதுக்கு முன்னாடில இருந்தே நான் இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கண்டிதான் ரொம்ப நாள் நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு நார்மலான ஜென்யூனான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது எனக்கு ஒரு கனவாவே இருந்துச்சு. ஹானஸ்ட்லி நீங்க ரெண்டு பேரும் என்னை ஹர்ட் பண்ண நினைப்பீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. இருந்தாலும் ஒருவேளை நான் உங்க ரெண்டு பேர்த்தோட கையில தான் சாக போற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு அதுல எந்த ஒரு கவலையும் இல்ல, அது ஒரு மோசமான விஷயமும் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம எய்டா சொன்ன உடனே சரடா அண்ட் சுமுரைக்கு என்ன பேசணும்னே தெரியல. அப்போ நம்ம சரடா சுமுரையோட கையை பிடிச்சி இழுத்து எய்டா பக்கத்துல போறா. அதை பார்த்து நம்ம டெய்மனும் பெருசா எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணல. இவங்க ரெண்டு பேத்துக்கும் இதுதான் கிடைச்ச சான்ஸ், எய்டாவை போய் போட்டு தள்ளிடுவோம் அப்படின்ற மாதிரி கொலை பண்ண போறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. சரடா அண்ட் சுமுரை ரெண்டு பேருமே எய்டா பக்கத்துல போய் அவள் நல்லா இறுக்கியமா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்ப சரடா எய்டா கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் காண்டி உயிரையும் பணைய வைப்பாங்கன்ற விஷயத்தை நான் கேள்விப்பட்டது இல்ல, என்னோட மனசுல இருக்க வெளிப்பாடு தான் இது, இதை நீ ஒரு டோக்கன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்னு கூட சொல்லலாம். அப்ப எய்டா சரடா கிட்ட உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இவ்வளவு போல்டாவா காட்டுவ சரடா சான் அப்படின்ற மாதிரி சரடா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் நம்ம சுமுரை எய்டா கிட்ட நான் இதை வெறுக்கல, இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டுக்காண்டி இன்னொரு ஃப்ரெண்ட் உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கிறது அப்படியே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நம்ம சுமுரை எய்டா கிட்ட கேட்பா. அந்த சமயத்துல எய்டா ரெண்டு பேத்தையும் இருக்கமா கட்டி பிடிச்சு உங்க ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப நன்றி, நீங்க ரெண்டு பேரும் என் கூட எப்பயும் போல நார்மலா இருங்க சரியா, மை ப்ரெஷியஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம எய்டா சொல்றப்போ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம டீமனு அப்படியே சைட்ல இருந்து லைட்டா ஒரு ஸ்மைலை போட்டுக்கிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் கோஜி நீனுஜினை காட்டுறாங்க. அப்ப நம்ம கோஜி மாமுஷியோட பவர்ஸ் என்னன்றதை சிக்கமோர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். மாமுஷியோட எபிலிட்டி என்னன்னா அவனோட பாடியை அவனால ஈஸியா ஸ்பிளிட் பண்ணிக்க முடியும். இது அவனோட ஒன் ஆஃப் தி பவர்ஸ்ல ஒண்ணு. இந்த பவர்ஸ் வச்சு அவனால அவனோட பாடியை எத்தனை தடவை வேணாலும் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம், அதுக்கு ஒரு லிமிட்ன்றதே கிடையாது அப்படின்ற மாதிரி கோஜி சொல்லும் போது நம்ம பொருட்டோ இதுனா ஷேடோ க்ளோன் ஜூட்சு மாதிரியா அப்படின்ற மாதிரி கோஜி கிட்ட கேட்கறான். அதுக்கு கோஜி இல்ல இது ஷேடோ க்ளோன்ல இருந்து
கம்ப்ளீட்டா டிஃபரெண்டான ஒண்ணு. இதுல இருக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்டான டிஃபரன்ஸ் என்னன்னா, அவன் உடம்புல இருந்து ஸ்பிளிட் ஆகக்கூடிய ஒரு பாடியும் ஒரு ரியலான பாடியா ஆக்ட் ஆகுது. சொல்லப்போனா மாமுஷி அவனோட பாடியை ஸ்பிளிட் பண்ணி புதுசா அவனை கிரியேட் பண்றப்போ மாமுஷியோட பாடியில இருந்து அவனோட சாக்ரா புதுசா கிரியேட் ஆகுற இந்த பாடிக்கு போறது இல்ல. அதனாலேயே மாமுஷியோட பவர்ஸும் அவனோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் அப்படியே மெயின்டைன் ஆகுது. அதுல எந்த ஒரு குறைபாடும் இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம கோஜி சொல்லிட்டு இருக்கும் போதே எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தா லைன்ல இருந்து நம்ம ஷிகமாரு மைண்ட் டிரான்ஸ்மிஷன் ஜுட்சு மூலமா கோஜி கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நீ என்ன சொல்ற கோஜி? அந்த மாமுஷி பைப்லால அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்ல இருந்துகிட்டே ஏகப்பட்ட பீயிங்ஸா மல்டிப்ளை ஆக முடியுமா? நீ என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க? இது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம்டா அப்படின்ற மாதிரி நம்ம கோஜி கிட்ட கேட்கறான். அப்ப கோஜி கவலைப்படாதா, அவனுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. அவன் எந்த அளவுக்கு அவனோட பாடியை ஸ்பிளிட் பண்ணி நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கானோ அந்த அளவுக்கு அவனோட இன்டெலிஜென்ஸ்ன்றது டிராஸ்டிக்கா கம்மியாயிட்டே வரும். இதோட சேர்த்து அவன் நிறைய பாடியா ஸ்பிளிட் ஆகிறப்போ அவனால வலியை உணர முடியாது. அதே சமயத்துல அவனோட மூவ்மெண்ட்ஸ்ன்றது சிம்பிளிஃபை பண்ணப்பட்டுரும். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற ஓப்பனிங்கை வச்சு நம்ம அவங்க மேல அட்வான்டேஜ் எடுத்துக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி கோஜி ஷிகமாரு கிட்ட சொல்லும் போது, அப்ப ஷிகமாரு நீ சொல்ற மாதிரி வச்சு பார்த்தா அந்த மாமுஷி பைப்ல அவனோட பாடியை அதிகமா ஸ்பிளிட் பண்ணணும். ஒன்ஸ் அவன் அதிகமா ஸ்பிளிட் ஆனானா அவனோட இன்டெலிஜென்ஸ்ன்றது கம்மியாகி அவங்க எல்லாரும் முட்டாள் மாதிரி நடக்க ஆரம்பிப்பாங்க. அந்த சமயத்துல அவன் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல முடிச்சு விட்டுலான்ற மாதிரி தானே சொல்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஷிகமாரு கோஜி கிட்ட கேட்பான். அதுக்கு கோஜி எக்ஸாக்ட்லி கரெக்டா சொல்ற, ஆனா இன்னொரு முக்கியமான பாயிண்ட்ன்றது இருக்கு. இவங்களோட ரெண்டு கண்ணையுமே நம்ம அழிக்கணும். ஒன்ஸ் இவங்களோட கண்ணை நம்ம அழிச்சிட்டோம்னா அவங்களால ஸ்பிளிட் ஆக முடியாது. ஒன்ஸ் இவங்களோட நம்பரை நம்ம குறைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் சண்டை போடணும். பிகாஸ் மிச்சம் இருக்க அந்த பாடிஸ் எல்லாத்துக்குமே இன்டெலிஜென்ஸ்ன்றது திரும்ப ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கும். அப்படி அந்த பாடிஸ்க்கு இன்டெலிஜென்ஸ் ரெக்கவர் ஆகிறப்போ அதுங்க எல்லாமே கொஞ்சம் டேஞ்சரஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம கோஜி சொல்றப்போ, அப்போ அதை கேட்ட ஷிகமாரு ஐசி இவங்களோட நம்பர்ஸ் கம்மி பண்ணோம்னா மிச்சம் இருக்கவங்க கூட நம்ம சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும். அதே சமயத்துல இவங்களோட நம்பர்ஸ் அதிகமாச்சுன்னா இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஷிகமாரு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கோஜி இந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜுக்குமே ஒரு பதில் சொல்றாப்ல. நீ ஒரு 20 to 30 பேரை எய்ம் பண்ணி ஷிகமாரு, அவங்க எல்லாத்தையுமே நம்மளால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். இவங்க எல்லாத்தையும் கூட சண்டை போடுறப்போ ஒரு அனிமல் கூட சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இவங்க எல்லாத்தையுமே ஒரே இடத்துல ஒன்று கூட்டி ஒன் ஷாட்ல அழிச்சிட்டோம்னா இந்த மேட்ரு அப்படியே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி கோஜி ஷிகமாரு கிட்ட சொல்ல, இதை கேட்ட நம்ம ஷிகமாரு ஆனா இது ஜஸ்ட் ஒரு தியரி தானே, ஒருவேளை மாமுஷி அவனோட ஒரு பார்ட் ஆஃப் பாடியை ஹைட் அவுட்லயே விட்டுட்டு வந்தானா இங்க வில்லேஜுக்கு வந்த எல்லா பாடியும் அழிச்சிருந்தாலும் அவனை நம்மளால அழிக்க முடிஞ்சிருக்காதுல, அவனுக்கு ஒண்ணுமே ஆயிருக்காதுல அப்படின்ற மாதிரி நம்ம ஷிகமாரு கோஜி கிட்ட கேட்க, அதுக்கு கோஜி நீ அதை பத்தி எதுக்கும் கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்ல, அவனால அவனோட ஒரு பார்ட்டை மட்டும் அப்படி தனியா ஸ்பிளிட் பண்ணி வைக்க முடியாது. இவனோட மெஜாரிட்டியான பாடிஸ் எங்க இருக்கோ அந்த இடத்த விட்டு இவனால தனியா இருக்க முடியாது. இவனோட இன்ஸ்டிங்க்ட்ன்றது தானாவே அந்த மெஜாரிட்டி கூட போய் கும்பலோட கும்பலாக இருக்க சொல்லும் அப்படின்ற மாதிரி கோஜி சொல்ல, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஈனோஜின்னு நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், ஆனா இந்த பயப்ல எதுக்கு நம்ம கொனஹாக்குள்ள வச்சு சண்டை போடணும், அவனை கொனஹா வில்லேஜுக்கு வர விடாம வெளியே வச்சு நம்ம சண்டை போடலாம்ல அப்படின்ற மாதிரி ஈனோஜின் கோஜி கிட்ட கேட்பான். அதுக்கு கோஜி மாமுஷி கூட சண்டை போடுறதுக்கு கொனஹாவை ஒரு பேட்டில் ஃபீல்ட்ல சூஸ் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்ம மாமுஷி கூட கொனஹா வில்லேஜ்ல சண்டை போட்டா மட்டும்தான் ஜூரா அந்த இடத்துல இன்டர்செப்ட் ஆக மாட்டான். ஜூராவோட கோலே பொருட்டு அண்ட் ஹீமாவாரி தான். நம்ம வெளியே வச்சு சண்டை போடும்போது பொருட்டு அண்ட் ஹீமாவாரி அந்த இடத்துல 1 இன்ச் நகண்டா கூட ஜூரா பைப்ல அந்த இடத்துக்கு உடனே வந்துருவான். ஆனா இதுவே பேட்டில் கொனஹாக்குள்ள நடந்துச்சுன்னா பொருட்டு அண்ட் ஹீமாவாரி அந்த இடத்துல இறங்கி சண்டை போட்டாலும் ஜூரா அந்த இடத்துக்கு வர மாட்டான் அப்படின்ற மாதிரி கோஜி சொல்ல, இதை கேட்ட ஈனோஜின் ஏன் ஜூரா அந்த இடத்துக்கு வர மாட்டான் அப்படின்ற மாதிரி ஈனோஜின் கோஜி கிட்ட கேட்கறான். அப்போ ஷிகமாரு இந்த ஜூரா பைப்லுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி கொனஹா வில்லேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் அடிக்கடி கொனஹா வில்லேஜ்ல இருக்கக்கூடிய புக் ஸ்டோருக்கும் ஸ்வீட் ஷாப்புக்கும் விசிட் பண்றத ஒரு வழக்கமாவே வச்சிருக்கான். அதை ஊர்ல இருக்க நிறைய பேர் பார்க்கவும் செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஷிகமாரு சொல்லும் போது, உண்மையா சொல்றீங்க அவன் அடிக்கடி வந்துட்டு போய்கிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி ஈனோஜின் ஷாக் ஆகிறான். அப்ப ஷிகமாரு சென்சிட்டிவ் அவன் எப்பப்பெல்லாம் நம்ம வில்லேஜுக்குள்ள வரானோ அப்பப்பெல்லாம் என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனா அவனை எதுவும் பண்ணாதீங்க அப்படியே விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சென்சிட்டிவ் கிட்ட சொல்லிட்டு அப்படியே நம்ம போலீஸ் ஃபோர்ஸ் கிட்டையும் அவனை எதுவும் பண்ணாதீங்க, அவனை கண்டுக்காதீங்க, நீங்க ஸ்டே டவுனா இருங்க அப்படின்ற மாதிரி நான் ஆர்டர் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஷிகமாரு சொல்ல, அப்ப கோஜி ஜூராவை பொறுத்த வரைக்கும் கொனஹா வில்லேஜுக்குள்ள சண்டை போடுறது அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. அந்த விஷயம் நம்ம மாமுஷிக்கு நல்லாவே தெரியும். இந்த ஒரு விஷயம்ன்றது நம்மளுக்கு ஒரு வகையில அட்வான்டேஜா மாறும். பிகாஸ் மாமுஷி அவனோட சுப்பீரியரை கோவப்படுத்த கூடாதுன்னு கொனஹா வில்லேஜ்ல பார்த்து தான் சண்டை போடுவான், பெருசா எந்த ஒரு டிஸ்ட்ரக்ஷனையும் ஏற்படுத்த மாட்டான். அவனோட இன்டெலிஜென்ஸ்ன்றது எவ்வளவு கம்மியானாலும் ஜூரா மேல இருக்க பயம்ன்றது அவனோட இன்ஸ்டிங்க்ட்ல ஊறி போயிருக்கனால அவன் கொனஹா வில்லேஜை பெருசா எதுவும் பண்ண மாட்டான். அதே சமயத்துல அவனோட கோலே எய்டாவை டிவோர் பண்ணணுன்றதுனால அவனை சோலவா கொனஹால வச்சு சண்டை போடுறதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம கோஜி சொன்னக்கப்புறம் தான் ஈனோஜினுக்கு அது எல்லாமே நல்லா புரிய வருது. ஐசி இதுதான் நீங்க பண்ண போறீங்களா அப்படின்ற மாதிரி ஈனோஜின் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கோஜி ஈனோஜின் கிட்ட, ஈனோஜின் நீ இந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு புது ஜுட்சுவை மாஸ்டர் பண்ணணும், அதை நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி கோஜி ஈனோஜின் கிட்ட சொல்லுவான். இதை கேட்ட ஈனோஜினுக்கே லைட்டா ஷாக் ஆயிரும், என்னையா சொல்ற அப்படின்ற மாதிரி பார்ப்பான். அப்ப கோஜி நான் ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணிலாம் சொல்ல, பட் நீ மாமுஷி கூட சண்டை போடும்போது இந்த ஜூட்சுன்றது உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொல்லித்தர போறது என்னதான் ஒரு பிராண்ட் நியூ ஜுட்சு இருந்தாலும் இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜுட்சு மாதிரி தான், அதனாலதான் நான் உன்னை இங்க இன்வைட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி கோஜி ஈனோஜின் கிட்ட சொல்லும் போது, இதை கேட்ட ஈனோஜின் புது ஜுட்சுவா என்னையா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கோஜியை பாக்குறான். அப்ப கோஜி ஈனோஜின் கிட்ட அந்த மாமுஷி பைப்ல ஒரு வாரத்துல வில்லேஜுக்கு வந்துருவான், சொல்ல போனா அவன் அதை விட சீக்கிரமா
ஆகிறதுக்கும் அதிக சான்ஸ் இருக்கு. ஸோ நம்மளுக்கு நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கனால நீ இந்த புது ஜுட்ஸுவை 2 நாளில் பெர்ஃபெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி கோஜி சொன்னோடனே ஈனோஜினுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னையா சொல்ற, எப்படி அந்த ஜுட்ஸுவை என்னால் 2 நாளில் கற்றுக்க முடியும்? அந்த ஜுட்ஸுவை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ எப்படி என்னால் 2 நாளில் கற்றுக்க முடியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஈனோஜின் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்போ கோஜி ஒன்னால் இந்த ஜுட்ஸுவை கண்டிப்பாக மாஸ்டர் பண்ண முடியும். பிகாஸ் ஹீமோவரிக்காண்டி ஒருத்தனை பழி வாங்கணுன்ற பேரில் நீ தான் இந்த ஜுட்ஸுவை கிரியேட்டே பண்ண அப்படின்ற மாதிரி கோஜி சொன்ன உடனே ஈனோஜினுக்கு ஷாக்கு மேலே ஷாக்கா இறங்குது. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவன் மிரண்டுக்கிட்டு இருப்பான். அப்போ ஈனோஜினை பார்த்த நம்ம கோஜி ஐசி உன்னோட கண்ணு சேஞ்ச் ஆகிறத என்னால் நல்லா நோட்டீஸ் பண்ண முடியுது. அஃப்கோர்ஸ் அந்த மாதிரியான ஒரு ஃபியூச்சரை நம்ம அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். பட் நீ அந்த ஃபியூச்சரில் கற்றுக்கிட்ட தியரி அண்ட் ஸ்கில்ஸ் இப்போ ரியாலிட்டியில் உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் வேல்யூபிளாக இருக்கும். ஸோ உனக்கு நான் அதை இப்போவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கோஜி அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கும் போது அவள் நேரமாக கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருந்த நம்ம ஈனோஜின் சடனாக கோஜி கிட்ட நான் அந்த ஜுட்ஸுவை மாஸ்டர் பண்ணுறதுக்கு எனக்கு 2 நாள்லாம் தேவையில்ல, நான் அதை ஒரே நாளில் மாஸ்டர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வெறியோட சொல்லுவான். அப்போ ஈனோஜினோட வெறியை பார்த்து நம்ம உருட்டுவோமே என்ன அடி இது அப்படின்ற மாதிரி ஈனோஜினை பார்க்குறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம அமோடோவை கட்டுறாங்க. அப்போ அமோடோ அவனோட மானிட்டரில் கவாக்கி ஜூரா கூட சண்டை போட்டிருப்பான் இல்லையா, அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருந்த கவாக்கி நம்ம அமோடோ கிட்ட என்ன ஏதாச்சும் கண்டுபிடிச்சியா அப்படின்ற மாதிரி அமோடோ கிட்ட கேட்க அப்போ அமோடோ எனக்கு கிடைச்சிருக்க இந்த சின்ன இன்ஃபர்மேஷனை வச்சு என்னால் ஒரு சில விஷயத்தை தான் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. முக்கியமாக அவனுக்குள்ள ஏதோ ஒன்று டெஃபினட்டாக இருக்கு. அதே சமயத்தில் அவன் கல்டிவேட் பண்ணுற இந்த ட்ரீ இதை நல்லா ஒத்து பார்க்கும் போது இது ஒரு டிவைன் ட்ரீன்றதை ஈஸியாக நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதில் எந்த ஒரு மிஸ்டேக். இந்த டிவைன் ட்ரீ இவங்களை ஹீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் ஷீல்டாக வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி நம்ம அமோடோ சொல்ல இதை கேட்ட கவாக்கி நீ என்ன சொல்ல வர, அவனுக்கு எந்த ஒரு வீக் பாயிண்ட் இல்லைன்றியா அப்படின்ற மாதிரி நம்ம கவாக்கி அமோடோ கிட்ட கேட்குறான். அதுக்கு அமோடோ இது ஜஸ்ட் வீக் பாயிண்ட்டை பற்றின பிரச்சனை மட்டும் கிடையாது, அவன் ஆல்ரெடி ஒரு இம்மோட்டலாக வாழ்ந்துகிட்டு இருக்கான்றது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி அமோடோ கவாக்கி கிட்ட சொல்லும் போது அப்போ கவாக்கி அமோடோ கிட்ட என்னால் கண்டிப்பாக அவனை பீட் பண்ண முடியும், என்னால் கண்டிப்பாக அவனை தோக்கடிக்க முடியுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் ஜஸ்ட் இப்போ இருக்க என்னோட ஃபயர் பவர் வச்சு என்னால் அதை பண்ண முடியாது, நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்ற மாதிரி கவாக்கி சொல்ல இதை கேட்ட அமோடோ என்னடா இவனை என்ன பண்ணன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கவாக்கி கிட்ட எப்பா கவாக்கி நான் உன் நல்லதுக்காண்டி ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ இதுக்கு மாதிரியும் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினச்சானா அப்படின்ற மாதிரி அமோடோ அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே இந்த கவாக்கி பைப்பில் செம்ம டென்ஷன் ஆகி அமோடோட கழுத்தை பிடிச்சி சீலிங்கில் தொங்க விட்டுட்டு அமோடோ கிட்ட வாயை மூட்டு நான் சொல்றது மட்டும் செய், திரும்ப என்கிட்ட எதிர்த்து பேசுகிற வேலை வச்சுக்காத, உன்னோட மகளை திரும்ப உயிரோட கொண்டு வரதுக்காண்டி என்னோட ஹெல்ப் உனக்கு வேணும்ல, அப்போ நான் சொல்றதை மூடிட்டு செய் அப்படின்ற மாதிரி கவாக்கி அமோடோ கிட்ட சொல்லிட்டு அவன் அப்படியே மெதுவாக கீழே இறக்கி விட்டுறான். பட் அமோடோ மறுபடியும் கவாக்கி கிட்ட நான் உன்கிட்ட ஏற்கனவே இந்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டேன், நீ இன்னும் பவர்ஸை கெயின் பண்ணிக்கிட்டே இருந்தனா உன்னோட பாடியால் அதை ஹோல்ட் பண்ண முடியாது, நீ சண்டை போட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உன்னோட பாடி மொத்தமாக அழிஞ்சு போயிருக்கும் அப்படின்ற மாதிரி அமோடோ கவாக்கி கிட்ட சொன்ன உடனே இதை கேட்ட கவாக்கி என்னை திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை உன்கிட்ட சொல்ல வைக்காத, நான் என்னோட எனிமிஸ் எல்லாத்தையுமே வேரோட அழிக்கிற வரைக்கும் உன்னோட ஆசையை நான் நிறைவேற்ற மாட்டேன், உன்னோட மகளை நீ திரும்ப உயிரோட பார்க்கணுன்ற ஆசை இருக்குல்ல உனக்கு, அப்படின்னா சும்மா புலம்பாம உன்னோட ஃபேட்டை அக்செப்ட் பண்ணிக்கோ, உனக்கு இருக்குது 2 சாய்ஸ் தான், அந்த 2 சாய்ஸ்ல ஏதாச்சும் ஒன்றில் பெட் பண்ணிக்கோ, ஒன்று நான் என்னோட எனிமிஸ் எல்லாத்தையுமே அழிக்கிறது, இன்னொன்று நான் சாகிறது, இந்த 2 தவிர்த்து உனக்கு வேற சாய்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம கவாக்கி அமோடோ கிட்ட சொல்லும் போது இதை கேட்குற அமோடோவுக்கு செம்ம காண்டாகுதுன்றத அவன் கண்ணை பார்த்தே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பிகாஸ் அவன் வாழ்நாளில் பாதியாக அவன் பொண்ணு திரும்ப உயிரோட கொண்டு வரதுக்காண்டி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். பட் இந்த பைப்பில் ஈஸியாக அதை பெட்டு கட்டி விளையாண்டுக்கிட்டு இருக்குன்றப்போ அவனுக்கு காண்டாகாதா. ஸோ பைப்பில் செம்ம காண்டாகிறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஹொக்காகி ஆஃபீஸில் கொனஹாமுரோவை கட்டுறாங்க. அப்போ ஹொக்காகி ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இன்ட்ராகேஷன் ரூமில் நம்ம கொபு பார்த்தீங்கன்னா கொனஹாமுரோ விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல நம்ம சாயுமே இந்த இன்ட்ராகேஷன் ப்ராசஸில் இன்க்ளூட் ஆகி அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ கொனஹாமுரோ கொபு கிட்ட நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் புருட்டோவை இன்ட்ராகேட் பண்ணும்போது எனக்கு கொடுத்த ஆர்டர்ஸ் படி நான் இன்ட்ராகேட் பண்ணக்கூடிய சைடில் இருந்து தான் புருட்டோவை இன்ட்ராகேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி கொனஹாமுரோ கொபு கிட்ட சொல்றான். இதை கேட்ட கொபு அன்ஃபார்ச்சுனேட்லி இது உன்னோட ப்ரூஃபா சொல்ல முடியாது, அதே சமயத்தில் ஒரு திருடை மாட்டிக்கிறானா தான் ஒரு திருடை இல்லைன்னு தானே சொல்லுவான், எவன் தான் ஒரு திருடன்றதை ஒத்துப்பான், இந்த இன்வெஸ்டிகேஷன் கண்டக்ட் பண்றதை அந்த இடத்துல நீ புருட்டோ கூட இருந்ததுனால தான் உன்னை கூட்டு வந்து இன்ட்ராகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஸோ நீ அதவே ஒரு ப்ரூஃபா சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி கொபு சொல்லும் போது அந்த சமயத்தில் கொனஹாமுருக்கு என்ன பேசணும்னு தெரியாம அவன் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். நீ என்னென்னமோ சொல்றது சரி, ஆனா நான் புருட்டோவை இன்ட்ராகேட் பண்ற சமயத்தில் எனக்கு புருட்டோவை சுத்தமா பிடிக்காது, அவனை நான் வெறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ ஹானஸ்டா சொல்லணும்னா புருட்டோவோட பப்ளிக் இமேஜான ட்ரேட்டர்ன்ற ஒரு விஷயத்துல எனக்கு என்னமோ தப்பாப்படுது, அதுல ஏதோ ஒன்று சரியில்லை, அதுல ஏதோ ஒன்று இன்கன்சிஸ்டன்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கொனஹாமுரு கொபு கிட்ட சொல்லுவான். அந்த சமயத்தில் இதை கேட்டு நம்ம சாய் கொனஹாமுருவை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பான். பிகாஸ் நம்ம சாய்க்குமே புருட்டோ ஒரு ட்ரேட்டர் இல்லைன்ற விஷயம் தெரியும் இல்லையா. அதாவது நம்ம சாய் ஒரு சாப்டர்ல சுமுரை அண்ட் அமோடோ 2 பேரும் புருட்டோ ட்ரேட்டர் இல்லைன்ற விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை நம்ம சாயுமே கேட்டிருப்பான் இல்லையா. அந்த ஒரு விஷயத்தை இப்போ நம்ம சாய் அவனோட மண்டையில ஓட்டிக்கிட்டு இருக்கானா என்னன்னு தெரியல. ஸோ எல்லாத்தையும் கேட்டு நம்ம கொபு கொனஹாமுரு கிட்ட நீ புருட்டோ கூட என்ன பேசி பழகுன்னு எனக்கு சரியா தெரியல, ஆனா புருட்டோ உன்னை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி மேனிபுலேட் பண்ணி வச்சிருக்கான். எல்லாத்தையும் தாண்டி நீ இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல உன்னோட ஒப்பீனியன் என்கிட்ட சொன்ன பார்த்தியா, அதை கேட்குறப்போ எனக்கு அப்படியே பிரமிப்பா இருக்கு. ஆனா நீ இப்போ என்ன பொசிஷன்ல இருக்க
இருக்குன்றத நீ இன்னும் ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொபு கொனோஹாமரு கிட்ட சொன்னோன்னே கொனோஹாமரு வாயடைச்சு போயிடுவான். பிகாஸ் கொனோஹாமரு புருட்டோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை தான் கொனோஹாமருவை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பயவுல அந்த இன்வெஸ்டிகேஷன்ல புருட்டோக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இவங்க கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க இவன் தான் புருட்டோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுவாங்க இல்லையா. பட் கொபு ஒரு இன்டெலிஜென்ட்டான பர்சனா இருப்பான் போல. அவன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா கொனோஹாமரோட ஃபிராங்க்னஸை பார்த்து இவன் ஒரு அன்இன்டெலிஜென்ட் மேன், அதாவது இவன் ஒரு முட்டா பையன், இவனால அந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ணிருக்க முடியாது, இந்த இடத்துல புருட்டோட எஸ்கேப்க்கு வேற எவனோ ஒருத்தன் ஹெல்ப் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி கொபு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம கொனோஹாமரு கிட்ட மைண்ட் டிரான்ஸ்மிஷன் ஜுட்சு மூலமா ஷிகமோரு பேசுறான். கொனோஹாமரு நான் பேசுறது கேக்குதா, நான் பேசுறது கேக்குதுன்னா வாயால பதில் சொல்லாத அப்படின்ற மாதிரி நம்ம ஷிகமோரு சொல்ல டக்குன்னு நம்ம கொனோஹாமருவும் லார்டே நீங்களா அப்படின்ற மாதிரி ஷிகமோரோட வாய்ஸை கண்டுபிடிச்சிடறான். அப்ப ஷிகமோருவும் கொனோஹாமரு கிட்ட கொனோஹாமரு எனக்கு நேரம் ரொம்ப இல்ல, அதனால நான் ஸ்ட்ரைட்டா பாயிண்ட் வந்துடுறேன், நான் சொல்றதை நல்லா கவனமா கேளு, அதே சமயத்துல காமா கேளு. புருட்டோ எஸ்கேப் ஆறதுக்கு நான் தான் காரணம், நான் தான் புருட்டோவை தப்பிக்க விட்டேன், நான் தான் மீட்ஸ்கி கிட்ட பாஸ்கோட சொல்லி புருட்டோட ஹேண்ட் கப்ஸை கழட்டி அவனை அங்கிருந்து தப்பிக்க விட்டேன், என்னோட சுய விருப்பத்தோட நான் இப்ப புருட்டோ கூட தான் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஷிகமோரு ஒரு குண்டா போட கொனோஹாமருக்கு அப்படியே அவன் தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. யோ என்னையா சொல்ற அப்படின்ற மாதிரி அவன் செம்ம ஷாக் ஆகிட்டு இருக்கான். அப்ப ஷிகமோரு கொனோஹாமரு கிட்ட ஏற்கனவே இந்த விஷயம்ன்றது உனக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஷிகமோரு கொனோஹாமரு கிட்ட சொன்னோன்னே அப்ப கொனோஹாமரு இவங்க சாண்ட் வில்லேஜ்க்கு மிஷனுக்கு போயிருப்பாங்களா அந்த மிஷனை யோசிச்சு பார்க்கறான். அப்ப நம்ம கொனோஹாமரு கிட்ட புருட்டோ ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பான். இந்த மாதிரி வேமா அந்த த்ரோன் பல்ப் எடுத்துட்டு கிளம்புங்க, உங்களுக்கு அடுத்த ஆர்டர் வர வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி புருட்டோ கொனோஹாமரு கிட்ட சொன்னது அவனுக்கு இப்பதான் அது எல்லாமே புரிய வருது. அப்ப ஷிகமோரு கொனோஹாமரு கிட்ட இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கொபு பைப்ல எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு, நான் என்ன பண்ணிட்டேன் பாரு கொனோஹாமரு, என்னை மன்னிச்சிரு, ஆனா எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு, அதுக்கு ப்ளீஸ் நோ மட்டும் சொல்லாத, நீ எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி நம்ம ஷிகமோரு கொனோஹாமரு கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கும் போது இந்த கான்வர்சேஷனை புருட்டோ ஈனோஜின் அண்ட் கோஜி இவங்க 3 பேருமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஷிகமோரு கொனோஹாமரு கிட்ட அஃப்கோர்ஸ் நீ ஃபைனல் எடுக்க போற டிசிஷன் உன்னோட தான் இருக்கும், ஆனா நீ என்னை நம்புறேனா ப்ளீஸ் என் கூட ஒன்னா சேர்ந்து வேலை செய் கொனோஹாமரு அப்படின்ற மாதிரி நம்ம ஷிகமோரு கொனோஹாமரு கிட்ட சொன்னோன்னே கொனோஹாமருக்கு லைட்டா பதட்டமாயி வேர்க்க ஆரம்பிக்குது. இதை நோட்டீஸ் பண்ண நம்ம சாய் ஏதோ ஒன்று சரியா படலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம எய்டா சரடா சுமரை இவங்க 3 பேத்தையுமே காட்டுறாங்க. அப்போ நம்ம சுமரை ரைட்டுப்பா நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, நான் லேபுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நம்ம சரடாவும் இரு நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப பாக்குறா. அப்போ நம்ம எய்டா சரடாவை கட்டி பிடிச்சு நீ எங்க போற சரடா சான், உன்னால என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகவே முடியாது, நான் உன்கிட்ட பேச வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எய்டா சொல்ல அந்த சமயத்துல சரடா ஹே சுமரை என்னை காப்பாத்ரி அப்படின்ற மாதிரி சொல்றா. பட் சுமரை நீங்க 2 பேரும் பார்த்து பேசிக்கிட்டுங்க, நான் கிளம்புறேன், ஹேவ் ஃபன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறா. ஸோ சுமரை அந்த பில்டிங்க்கு வெளியே வரும்போது அவளுக்கு ஏதோ ஒரு காலடி சத்தம் கேட்குது, அவ சைட்ல யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. தட் இஸ் நன் அதர் தென் நம்ம புருட்டோ உசுமாக்கிறான். ஸோ புருட்டோவை பார்த்தோன்னே நம்ம சுமரை செம்ம ஷாக் ஆகிட்டு இருப்பா. அதே சமயத்துல அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் மீட்ஸ்கியை காட்டுறாங்க. அவன் இந்த எய்டாவோட வீட்டை வாட்ச் பண்றதுக்காண்டி தூரத்துல ஒரு வாட்ச் டவர் போட்டிருப்பான் இல்லையா, அந்த வாட்ச் டவர்ல இருந்து புருட்டோ வந்த விஷயத்த பார்த்தானா இல்ல என்னத்தை பார்க்கறான்னு தெரியல, அந்த எய்டாவோட வீடை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். அதே சமயத்துல இந்த பக்கம் நம்ம புருட்டோ சுமுரை கிட்ட அவனோட ஸ்வாட் எடுத்து காமிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த சமயத்துல அவனோட ஸ்வாட்ல அவனோட சாக்ரான்றது இம்யூன் ஆகி அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அப்ப புருட்டோ சுமுரை கிட்ட இது உச்சிகா ஸ்வாட் ஸ்டைல் க்ளோக்டு ஸ்வாட்ன்ற ஒரு ஜூட்சு, இதை நான் யூஸ் பண்ணும்போது என்னோட சாக்ரான்றது இந்த பிளேட்ல கான்ஸ்டன்டா ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும், இந்த சாக்ரா ஃப்ளோ ஸ்வாட டல் ஆகுறதுல இருந்து பிரிவென்ட் பண்ணும். ஆனா என்னோட கார்டை நான் ஒரு செகண்ட் டவுன் பண்ணதுக்குரிய விளைவா இந்த ஸ்வாட்ல ஒரு கிராக் விழுந்துருச்சு, என்ன மன்னிச்சிரு, உன்னால இந்த ஸ்வாட இந்த வீக்கோட கடைசிக்குள்ள எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி தர முடியுமா அப்படின்ற மாதிரி புருட்டோ சுமுரை கிட்ட கேட்கும்போது நம்ம சுமுரை நான் உனக்கு இந்த ஸ்வாட ஃபிக்ஸ் பண்ணி தரணுமா அப்படின்ற மாதிரி லைட்டா யோசிப்பா. அப்ப புருட்டோ அவன் கிட்ட இருந்த ஒரு ஸ்க்ரோல் எடுத்து கொடுத்து இதை பாரு அப்படின்ற மாதிரி சுமுரை கிட்ட காட்டுவான். அப்போ அதை விரிச்சு பார்த்த சுமுரைக்கு ஏதோ ஒன்று புரிய வருது. சடனா ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே இது அந்த டெக்னிக் தானே அப்படின்ற மாதிரி அவ செம ஷாக் ஆகுறா. அப்ப இதை கேட்ட புருட்டோ ஆமா இது அந்த டெக்னிக் தான், இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு டெக்னிக் கண்டுபிடிக்கப்படல, ஆனா நீ இப்போ ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கலையா அந்த ரிசர்ச்சோட முடிவு இதுதான் அப்படின்ற மாதிரி புருட்டோ சொல்லும் போது சுமுரையோட மூஞ்சியை பார்த்தா ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்க மாதிரி தெரியும். இவன் என்னடா சொல்றான் அப்படின்ற மாதிரி அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம புருட்டோ சுமுரை கிட்ட இதுக்கு மேல என்னால உன்கிட்ட எந்த ஒரு டீடைல்ஸும் சொல்ல முடியாது, ஆனா நீ இந்த ஸ்வாட ஃபிக்ஸ் பண்ணிடுவேல அப்படின்ற மாதிரி புருட்டோ சுமுரை கிட்ட கேட்கும் போது அதுக்கு சுமுரை லைட்டா யோசிச்சுட்டு புருட்டோ கிட்ட ஒருவேளை நான் இந்த ஸ்கில்ல வச்சு உன்னோட ஸ்வாட ஃபிக்ஸ் பண்ணனா அதோட முடிவுல இந்த ஸ்வாட் என்டையர்லி ஒரு டிஃபரெண்டான விஷயமா ரீபார்ன் ஆகும், அது உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி சுமுரை புருட்டோ கிட்ட கேட்கும் போது நம்ம புருட்டோ அவனோட ஸ்வாட வெளியே எடுத்துக்கிட்டு இது ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்வாடு, அதே சமயத்துல மாஸ்டர் இதை பத்தில ஒன்னும் பெருசா கண்டுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம புருட்டோ சுமுரை கிட்ட அந்த ஸ்வாட கொடுப்பான். அப்ப இந்த ஸ்வாட வாங்கின நம்ம சுமுரை புருட்டோ கிட்ட எல்லாம் ஓகே தான், நான் இந்த ஸ்வாட ஃபிக்ஸ் பண்ணிடுறேன், ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு, நீ இனிமேல் என்னைய ரெப்புன்னு கூப்பிடாத சுமுரைன்னு கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுமுரை அந்த இடத்த விட்டு சிரிச்சுக்கிட்டே ஓடுவா. அப்ப புருட்டோ என்னடா ஆச்சு இந்த பொண்ணுக்கு அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே சுமுரை புருட்டோ கிட்ட நான் இந்த ஸ்வாட இன்னும் கூலரா மாத்தி தரேன், அது வரைக்கும் இதுக்காண்டி காத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி நம்ம சுமுரை சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. அப்படியே கட் பண்ணி ஒரு சில நாள் கழிச்சு கொனஹா
கொனோஹா வில்லேஜோட பார்டர் சவத்துல ஒரு 4-5 கிரியேச்சர் நிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. தட் இஸ் none other than நம்ம மாமுஷியும் அவனோட ஸ்பிளிட்டட் பாடிஸ் தான். அப்ப மாமுஷி வெல் நம்ம பிக் சிஸ் எய்டா எங்க ஒளிஞ்சிருக்கான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவன் கூட வந்தவங்க கிட்ட, ஓய் யாரும் நான் சொல்றதை மறந்துடாதீங்க, எப்போதுமே உங்களோட சாக்ரா சிக்னல்ஸை எரேஸ் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் யாரும் உங்களோட டீமன் விண்டோவை டிடெக்ட் பண்ணாம பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம மாமுஷி சொல்றதோட இந்த சாப்டர் முடிச்சிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர்ல கொனோஹா வில்லேஜுக்குள்ள இறங்கி சம்பவம் செய்ய போற மாமுஷியை யாராச்சும் தடுக்க முடியுமா? கோஜி என்னதான் ஒரு பெர்ஃபெக்டான பிளானை போட்டிருந்தாலும் அந்த பிளான் கரெக்டா எக்ஸிக்யூட் ஆகுமா? நம்ம பொருட்டோட ஸ்வாட்ல என்ன புது சக்தி கிடைக்க போகுது? இனோஜினோட புது ஜூட்ஸு என்ன மாதிரி இருக்கும்? கவாக்கி அவனோட பவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவானா மாட்டானா? எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த சாப்டரோட பிரேக் டவுன் காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் சாப்டரையுமே நான் இதே மாதிரி கொஞ்சம் சீக்கிரமா அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். ஆனா இந்த சாப்டர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. பிகாஸ் நான் இந்த சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அஃபிஷியலான சாப்டர்ன்றது ரிலீஸ் ஆகல. ஒருவேளை நான் இந்த வீடியோ போடுறப்பயோ இல்ல நீங்க இந்த வீடியோ பாக்குறப்பயோ அஃபிஷியலான சாப்டர்ன்றது ரிலீஸ் ஆயிருக்கும். அப்படி அஃபிஷியலான சாப்டர் வரப்போ இந்த வீடியோல ஏதாச்சும் ஒரு மேஜரான மிஸ்டேக் இருந்துச்சுன்னா இல்ல நான் சொன்ன டயலாக்ல ஏதாச்சும் ஒன்று மாறுபட்டு அது இந்த கதையவே மாத்துற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நான் மறுபடியும் அஃபிஷியல் சாப்டரையும் பிரேக் டவுன் பண்ணி போடுறேன். பட் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, பெருசா எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒருவேளை நீங்க பிரீமியர்ல பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஹைப்ன்ற ஆப்ஷன் இருக்காது. ஸோ இந்த வீடியோ பிரீமியர் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கொஞ்சம் தட்டி தெறிக்கி விட்டீங்கன்னா இந்த வீடியோன்றது நல்ல பூஸ்ட் ஆகி இந்த வீடியோக்கு நிறைய வியூஸ் கிடைச்சு நம்ம சேனல்லையும் நிறைய பேர் பார்க்க வருவாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கைஜி நம்பர் சீசன் 3 மாங்காவை பிரேக் டவுன் பண்ணி போட ஆரம்பிச்சிருக்கேன். அதையும் முடிஞ்சா இந்த வீடியோ முடிச்சுட்டு செக் பண்ணி பாருங்க. ஸோ ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டி சினிமா சேனலில் போடுற எல்லா வீடியோ பிடிக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இதே மட்டும் அமேசிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from DXD Anime.